ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முள் கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். 2 கத்திரிக்காய் இருந்ததுங்க. இட்லிக்கு கடைஞ்சிக்கலான்னு பறித்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையிலே குடல் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரத்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குடலை சுடுதண்ணியில் போட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே தோல் மேலே இருக்கிற அந்த இதை நீக்கி எடுத்துக்கலாங்க. சுடுதண்ணியில் போட்டாலே இது மேலால் உரிச்சோம்னா வந்துடுங்க. சின்ன குடல் வந்து மைகோதி வச்சு திருப்பி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சுத்தம் பண்ணிட்டோம்னா ஸ்மெல்லு வராதுங்க. குடல்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. குடலுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, சீரகம் எல்லாம் போட்டு வணக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாங்க, வணக்கிக்கலாங்க. அதில் அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். குடல் போட்டுட்டு குடலில் கொஞ்சம் மட்டன் மசால் போட்டுக்கலாங்க. நம்ம குடல் எப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா சுத்தம் பண்ணி கடையிலே வாங்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் மசால் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. மசாலா ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்ட விட்டுடலாங்க. நம்ம குக்கரில் தான் 4-5 விசில் விட போகிறோம். பாத்திரத்தில் வேக போட்டால் ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் ஒரு குடல் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. மசாலா ஊற்றிட்டோமா நல்லா கிளறி விட்டுடலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நிறையா வேணுங்கிறவங்க தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லை அளவாக தான் செய்ய போகிறாங்கங்க, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் விட்டுடலாங்க. வெங்காயம், தக்காளி கூட வணக்கி குழம்பு மிளகாத்தூள் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கோங்க. இது குடல் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடல் வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுங்க. அடுத்து ரத்த பொரியல் தான் செய்ய போகிறேங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா குட்டி குட்டியாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, சீரகெல்லாம் போட்டு வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு அதில் ரத்தத்தை ஊற்றி வணக்கினதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி லாஸ்ட்டாக இறக்கிடலாங்க. நம்ம சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். குடல் குழம்பு, குடல் வறுத்தது, ரத்த பொரியலுங்க, ரசம் வச்சுருக்கோம், தயிர் இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.